இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கலிமாய இருளினுடைய காலம். அதாவது உண்மை எது, பொய்மை எது என்பதை பிரித்தறிய முடியாத ஒரு சூழலிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியெண்ணம் படைத்தவர்களுடைய ஆட்சியாலும், கலியெண்ணம் படைத்தவர்களுடைய கெடு செயல்களாலும் இன்று உண்மையான அந்த மக்கள் கூட ஆன்மீக அறிவை பெற முடியாதபடி அவர்கள் தரம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த கலியுகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதர்ம வழியில் சென்று கொண்டிருக்கும் போது இறைவனே நம்மை நாடி வந்தார். நம் மனத்திலுள்ள அந்த கலிமாய இருளை அப்புறப்படுத்தி நமக்கெல்லாம் நற்பேறு ஆகிய தர்மயுக வாழ்வை கொடுப்பதற்காக இறைவன் இந்த பூமியிலே வந்தார். ஏக பரம் சோதி என்று சொன்னார். அது ஏகமாக இருக்கும்போது அது ஒன்றுதான், அது பரமாக பிரணவித்த போதும் அது ஒன்றாக தான் இருந்தது. அதற்கென்று இணையோ துணையோ வேறு படைப்போ அங்கு இல்லை. இதேதான் அகிலத்திரட்டு இன்னொரு இடத்துல சொல்லும், நாதியாய் நின்ற நாராயண பொருளே என்று. அதாவது ஒன்றாக, அதுக்கு நாதிய கூட அங்கே யாரும் இல்லை, ஒன்றாக நின்று தன்னை வெளிப்படுத்தியது. அப்படி தன்னந்தனியாக நின்று ஒன்றாக நின்ற அந்த ஏக வஸ்து தன்னிலிருந்து ஆற்றலாக இயக்கமாக ஒரு 9 விதமான அந்த நிலைகளை அது வெளிப்படுத்துகிறது. இதுதான் நவவேதங்கள் என்று சொல்லப்படும். இதை அகிலத்திரட்டு அம்மானினுடைய அந்த வாசகத்துல நம்ம பார்ப்போம். ஏகம் ஒரு வரமானதும் இம்மென்றொரு வாய்வில் சத்து வளைந்ததும், சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்திலே சக்தி தோன்றியும், சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்திலே விந்து தோன்றியும், விந்துலே விஷ்ணு ருத்திரர் மகேஸ்வரர் தோன்றியும். இப்படியாக அந்த திருவாசகம் அங்கே சொல்லப்படுகிறது.